வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் ஆஃபருக்கு எப்படிலாம் அப்ளை பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஜிடிஎஸ் ஜாபுக்கான 44,000 போஸ்ட்டுக்கு இப்போ போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம இந்த அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்தாச்சு. இதில் மேலே இந்த ஸ்டார்ட் டேட் போட்டிருக்காங்க. 15/7/2024 அன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்றே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷன் டேட் எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் 5/8/24. ஸோ அந்த டேட்டில் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மேலே நோட்டிஃபிகேஷன் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனாக ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீ பேமெண்ட்டு கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே ஸ்கூல் டவுன் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இதுலேயே அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா அந்த ப்ராசஸ் தேவையில்ல. அப்ளை ஆன்லைன் அப்புறம் ஃபீ பேமெண்ட் பண்ணால் போதும். இல்லை இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ண போனீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளார போகும். ஸோ அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி போட்டிருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ இதில் ஸ்டார் மாதிரி போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே போல் தான் உங்களுக்கு மொபைல் நம்பரையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதையும் நீங்கள் வேலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கம்யூனிட்டி, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்கணும். இந்த ஸ்டார் மாதிரி போட்டுருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த மாதிரி போட்டு இதை நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும். அந்த அப்ளை ஆன்லைனுங்கிறத கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் அப்ளைங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கும். அந்த ரிஜிஸ்டர் நம்பரை போட்டுட்டு நீங்கள் எந்த சர்க்கிள் நீங்கள் எங்கேன்னு அப்ளை பண்ணுறீங்களோ அதை போட்டுருங்க. தமிழ்நாடுனா தமிழ்நாடு, ஸோ மற்ற ஸ்டேட்னா மற்ற இதை போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதை ஃபில் பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்ஸாக அதை பிரிண்ட் எடுத்து அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து வச்சுக்க சொல்கிறாங்க. அந்த பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஃபீ பேமெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட்டாக நீங்கள் ஃபீஸ் கட்டி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீ பேமெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளார போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் மறுபடியும் கேட்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டோன்னே நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதுக்கான ஃபீ பேமெண்ட் கேட்கும். அதை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும். இந்த அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள். ஸோ எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் புதுசாக வேறு ஏதாவது நியூஸ் வந்தாலும் ஸோ நான் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறேன். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.